நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. கிருபா தே ஜாதா சேத் கிமிக நகி லப்யம் தனுப்ருதம் மதீயக்லேசௌக பிரசமனதசா நாமகியதி ந கேகே லோகேஸ்மின் அனிசமயி சோகாபிரகிதாக பவத்பக்தா முக்தாக சுககதிகதிம் பவத்பக்தா முக்தாக சுககதிமசக்தா விதததே. நாராயண பட்டத்திரி தொடர்றார், குருவாயூரப்பா, உன்னுடைய கிருபை இருந்ததுன்னா நாங்க எதைத்தான் பண்ண முடியாது. தனுபிருதாம், ஒரு பிராணிகளுக்கு கூட நீ எத்தனை கருணையோடு அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்க. ராமாவதாரத்திலையும் பண்ணேன், கிருஷ்ணாவதாரத்தில் நாங்க சிந்திச்சோமே. ஆனால் கிருஷ்ணாவதாரத்தில் முழுக்க முழுக்க நீ அருளை வாரி வழங்கியது. உனக்கு கோபாலன்னு எதனால பேர் வந்தது? கோ சம்ரக்ஷணம் பண்ணி கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துன்போம், கூடவே உன் வேணு கானமும் சேர்ந்துன்போம்னு கோதூளி கோசரித்த கோமல கோபவேஷம்னு முழுக்க முழுக்க நீ பசுக்களையும் கன்றுகளையும் நீ எப்படி காப்பாத்தி இருக்க. அவ்வாறு ஒரு வாயில்லா பேச முடியாத இருக்கக்கூடிய ஒரு பிராணிகளுக்கு கூட, ஒரு புல்புழுக்கு கூட நீ உன்னுடைய கிருபையை காமிச்சிருக்கேன்னு சொன்னால் எங்க பேர்ல அந்த அருளை வழங்குறதுக்கு எத்தனை நாழி ஆகும்? அப்படிப்பட்ட கோபாலனாக நீ எங்களுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடாதா? ஒரு பசுமாடு கண்ணுக்குட்டியாவது இந்த பட்டத்திரியான என்ன நினைச்சுண்டு கிருபா தேஜாதா சேத்து அப்படின்னு பட்டத்திரி வர்ணிக்கக்கூடிய இந்த தனுபிருதாம்னு பசுமாட கண்ணுக்குட்டியும் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு பொருத்தம் இருக்க இந்த ஸ்லோகத்துக்கு. உங்களுக்கு எல்லாம் தெரியும், நாம் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய அழகான திருக்கோயிலும் இங்கு அந்த கண்ணனுடைய ஒரு திவ்ய சேவைதான். அழகாக பகவான் இங்கு வேணுகோபாலனாக காட்சி அளிக்கின்றான். பசுமாடும் கண்ணுக்குட்டியும் இல்லையே தவிர அவன் காப்பாற்றிய கண்ணன் எந்த வேணுகானத்துல அந்த பசுவும் கன்றும் மயங்கி அவனிடத்துல படுகாடு கிடந்ததோ, அதே போல ராஜகோபால சுவாமியினுடைய மற்றொரு உருவம் இவன் ராஜகோபாலனாக ஆவதற்கு முன் இவன் வாசித்த புல்லாங்குழலோடு வேணுகோபாலனான அற்புதமான அந்த ஒரு திருக்கோலம். அந்த திருக்கோலத்தோடு அமைந்திருக்கக்கூடிய அழகான ஒரு திருக்கோயிலைத்தான் நாம இப்போ தரிசனம் பண்ண இருக்கோம். இது எங்க இருக்கு? பொத்தேரின்ற கிராமம், அதாவது சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில தாம்பரத்திற்கும் செங்கல்பட்டிற்கும் நடுவுல பொத்தேரி புகைவண்டி நிலையம், அதாவது அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய பஜனை கோவில் தெருவில் அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ ராதா ருக்மிணி சமேத கண்ணபிரான் ஆலயம். இந்த கோயிலோட தெருவை பார்த்தே நம்ம கண்டுபிடிக்கலாம் இந்த கோயில் முன்னாடி பஜனை கோயிலாக இருந்ததுன்னு. அதை நினைவூட்டும் வகையிலே அழகாக இங்கு ராதா ருக்மிணியோடு பகவான் இருந்த ஒரு படமானது இங்கு காட்சியளிக்கின்றது. அந்த படத்தை வைத்து பூஜை செய்து 100 ஆண்டுகளுக்கு முன்னால் பஜனை மடமாக இருந்த இந்த திருத்தலம் இப்போது கோயிலாக மாறி இருக்கின்றது. பஜனை மடமாக இருந்தபோது கண்ணபிரானாக இருந்த சுவாமி இப்போது இங்கு உருவமாக விக்கிரக ரூபத்தில் நமக்கு காட்சி தரும் போது வேணுகோபாலனாக மாறியிருக்கின்றான். அவனுடைய திவ்ய தரிசனத்திற்காக நாம் உள்ளே நுழையும் போது முகப்பிலே இங்கு மூலவர் எவ்வாறு இருக்கின்றாரோ, உற்சவர் எவ்வாறு சேவை சாதிக்கின்றாரோ, அதே போன்று சுதை வடிவத்திலே வேணுகோபாலன், ஆம், புல்லாங்குழலை கையிலே வைத்துக் கொண்டு தன்னுடைய வலது திருவடியை இடது திருவடி மேல் தாங்கி மாற்றி அமைத்துக் கொண்டு சென்னை சற்றே புல்லாங்குழல் வாசிப்பதற்காக தன்னுடைய சரீரத்தை சமம் செய்து கொண்டு ஒரு பக்கம் ராதா தேவியும் ஒருபுறம் ருக்மிணி தேவியும் ஆக ராதா ருக்மிணி சமேதனாக அந்தரே மாதவனாக அவர்கள் இருவரும் தாமரை பூவை கையில் வைத்துக் கொண்டிருக்க இந்த திவ்யமான காட்சியோடு பலிபீடத்தை தாண்டி கருடன் நாகாபரணங்களை சார்த்திக் கொண்டு நின்ற திருக்கோலத்திலே கையை கூப்பி இங்கு இருக்கக்கூடிய வேணுகோபாலனை தரிசனம் செய்வதோடு மட்டுமல்லாமல்
நம்மையும் வரவேற்கக்கூடிய காட்சியோடு இருக்கக்கூடிய சிறிய உருவத்திலே இருக்கும் பெரிய திருவடியை தரிசனம் செய்து கொண்டு சற்றே அவனுடைய விமானத்தை மேலே நோக்கினோமே ஆனால் ஆகா, அழகான காட்சி. உயர்ந்த ஆதிசேஷன், அந்த ஆதிசேஷன் மேல் எப்போதும் பல பல திருத்தலங்களிலே சுதை வடிவத்திலே விமானத்திலே சயனித்துக் கொண்டு தான் படுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய கோலத்திலே அமர்ந்திருப்பவன் இங்கு இந்த திருக்கோயிலிலே சற்று எழுந்து அமர்ந்து உட்கார்ந்து கொண்டு ஆதிசேஷன் பேல் தான் சற்றே சாய்ந்திருக்கக்கூடிய அழகான காட்சி. அங்கே அவனுடைய திருவடிவாரத்திலே மகாலட்சுமியானவள் கையிலே தாமரை பூவை வைத்துக் கொண்டிருக்க இந்த திவ்ய தரிசனத்தோடு நம்முடைய கண்கள் சற்றே மேலே உயர்ந்ததே ஆனால் அங்கு அழகான வராகமூர்த்தியானவர் சங்கு சக்கரங்களை கையிலே தாங்கிக் கொண்டு அமர்ந்த திருக்கோலத்திலே அபயகஸ்தத்தோடு நமக்கு காட்சி தர, மற்றொரு புறம் ஸ்ரீ லட்சுமி நாராயணன் சதுர்புஜங்களோடு மடியிலே லட்சுமியை தாங்கிக் கொண்டு சங்கு சக்கரங்கள் 2 புஜத்தை அலங்கரிக்க ஒரு தன்னுடைய திருக்கையாலே அங்கு மகாலட்சுமியை அரவணைத்துக் கொண்டிருக்க லட்சுமி நாராயணனோட திவ்ய தரிசனத்தோடு சற்றே நாம் நம்முடைய கண்ணை திருப்பினோமே ஆனால் ஞான ஆனந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருத்தியம் என்று இருக்கக்கூடிய அயக்ரீவ பெருமாளுடைய சங்கு சக்கரத்தினுடைய தரிசனம். அதை தாண்டி லக்ஷ்மி நரசிம்மர், ஆம், பிரதோஷ காலத்திலே இந்த லட்சுமி நரசிம்மனை நாம் தரிசிப்பது நமக்கு புண்ணியங்களை அளிக்க வல்லது. மடியிலே லட்சுமியை அமர்த்தி கொண்டு அவர் அழகாக காட்சி தர, அதற்கு மேல் மற்றொரு நரசிம்மர் லட்சுமி இல்லாமல் நரசிம்மராக காட்சியளிக்கின்றார். மேலே இருக்கக்கூடிய நரசிம்மர் அவதார காலத்திலே மகாலட்சுமி இல்லாமல் காட்சியளித்த நரசிம்மர் போலும், அவருக்கு கீழே இருக்கக்கூடிய நரசிம்மர் அவதார காரியம் முடிந்து மகாலட்சுமியை மடியிலே அமர்த்தி கொண்டு பிரகலாத வரதனாக அவனுக்கு அருள் பாலித்த இந்த நரசிம்ம சுவாமியும் நாம் தரிசனம் செய்து கொண்டு இந்த அழகோடு பட்டத்ரி வர்ணித்த பக்தி பாவத்தை நாம் இந்த ஸ்லோகத்திற்கு திரும்பினோமே ஆனால் மதிய கிளேசௌத பிரசமனதயா நாமகியதி, நீ பசுமாடுகள் கன்றுக்குட்டிகளோடு ராஜகோபாலனாக வேணுகோபாலனாக தனுபிரதாம் பிராணிகளுக்கு நீ அனுகிரகம் செய்யவில்லையா? உன்னுடைய கிருஷ்ணாவதாரத்திலேயே அகாசுரன் என்று ஒருவன், பகாசுரன் என்று ஒருவன் குகையாகவும் ஒரு மலையாகவும் கொக்காகவும் வந்து உன்னை அபகரிக்க நினைக்க, அவன் உனக்கு எதிரியாக இருந்தால் கூட அவனுக்கு உன்னுடைய கிருபையை அளித்து அவர்கள் இருவருக்கும் நீ மோட்சத்தை அளிக்கவில்லையா? பற்பல திருத்தலங்களிலே இன்றும் அந்த கொக்கையே உன்னுடைய வாகனமாக வைத்துக் கொண்டு அந்த பகாசுர வதத்தின் காட்சியோடு நீ கண்ணன் காட்சி அளிப்பதில்லையா? அந்த கருணையை எங்களுக்கு காட்ட வேண்டாமா? ஒரு குதிரையை உன்னுடைய கடிவாளத்திலே பிடித்துக் கொண்டு திருவல்லிக்கேணியிலே கையிற் பிடித்த ஒழுவுகோலும் சிறுவாய்க்களிலும் சேனாதூளி தூசரித்தமான திருக்குழலும் தேருக்கு கீழே நாற்றிய கோலமுமாக பார்த்த சாரதியாக அந்த யுத்தத்திலே குதிரைக்கு தாகம் ஏற்படும் போதெல்லாம் நீ அம்பை செலுத்தி அதனுடைய தாகத்தை தீர்த்து எவ்வளவு கருணையோடு அதையும் உன்னோடு சேர்த்து கொண்டு உன்னுடைய பெயரை நீ பார்த்த சாரதியாக தேரை ஓட்டி அனுகிரகம் செய்தாயே. இவ்வாறு பற்பல பிராணிகளுக்கெல்லாம் பசுமாடுகள், கண்ணுக்குட்டிகள், ஒரு பட்சிகள், ஒரு புல் பூண்டு புழு, இவை அனைத்தையும் உன்னுடைய கருணையான பார்வையிலே அனைவரைக்கும் போது பட்டத்திரியான நான் 2 நாட்களாக கதறிக்கொண்டிருக்கின்றேனே, அந்த பார்வை ஏன் கண்ணா என் மீது நீ இன்னும் செலுத்தவில்லை? தனுபிருதம் மதிய கிளேசவுக்க பிரசமன தசாம் நாமகியதி, கேள்வியை எழுப்புகின்றார் பட்டத்திரி. நீ கருணை வைத்தால், உன்னுடைய நாமத்தை நான் உச்சரிப்பதை ஏற்றுக்கொண்டால் என்னுடைய வியாதியை அழிப்பது என்பது எம்மாத்திரம். நீ எவ்வளவு பேர்களுக்கு இதே குருவாயூர் க்ஷேத்திரத்தில் பரம பூரணமாக அனுகிரகம் செய்து கொண்டிருக்கின்றாய். அடுத்த வரியிலே விண்ணப்பிக்கின்றார் குருவாயூரப்பா, ந கே கே லோகேஸ்மின் அனிசமயி சோகாபி ரகிதாகா, சோகாபி பலருடைய சோகத்தை நிமிட நேரத்திலே நீ அவர்களிடத்தில் கருணை கூர்ந்து போக்கியே அவர்களை சுகமாக அங்கங்கு சஞ்சரிக்க வைத்துக் கொண்டிருக்கின்றாயே, என்னை மட்டும் முடக்கி வைத்திருக்கின்றாயே. குருவாயூரப்பா, அவ்வாறு குருவாயூரில் நான் யார் யாருக்கெல்லாம் அனுகிரகம் செய்தேன் என்று நீ கேட்ட கேள்விக்கு வில்வமங்கலத்தை உதாரணமாக சொன்னேன்.
குரூரம்மையை உதாரணமாக சொன்னேன். இன்னும் நான் அடுக்கிக் கொண்டே போகலாம். ந கே கே லோகேஸ்மின், இன்னொருத்தர் உன்னுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்துக்கு இங்க பாத்திரமாகி உன்னையே திவ்ய தரிசனத்தை அடைந்து கொண்டிருக்கின்றாரே என்று இந்த பட்டத்திரியனுடைய வரிகள் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு மகான் பூந்தானம் என்ற பெயரோடு நாராயண பட்டத்திரியனுடைய சமகாலத்திலே வாழ்ந்தவர் அவரை குறிப்பிடுகின்றாரோ என்று தோன்றுகின்றது. பாகவதோத்தமர்கள் நகேகே லோகேஸ்மின் பரமானுகிரகத்தை, அதாவது குருவாயூர் கஷேத்திரத்தில் பூந்தானத்தினுடைய பற்பல பெருமைகளை, அவருக்கு ஒரு குதிரை ஓட்டுபவனாக வந்து அவருடைய மோதிரத்தை திருப்பி அளித்த சரித்திரங்கள் பெருமைகளை எல்லாம் நாராயணியத்தினுடைய முன்னால் இருந்த பகுதிகளிலேயும், அவர் ஏற்றிய ஞானப்பானையனுடைய தத்துவங்களையும், அவர் கிருஷ்ணா கிருஷ்ணா முகுந்தா ஜனார்தன, கிருஷ்ணா கோவிந்தா நாராயணா ஹரே என்று அவர் பிரார்த்தித்த வைபவங்களை எல்லாம் நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அத்தனையும் சுருக்கி நாராயண பட்டத்திரி நகேகே யார் யார் உன்னுடைய பெருமையை அடைந்தார்கள், அந்த ஒரு பட்டியலானது குருவாயூரப்பா நீண்டு கொண்டே போகின்றதே. மலப்புரம் ஜில்லாவில் பெரிந்தல்மன்னா என்ற தாலுகாவில் கீழாற்றூர் என்ற ஊரிலே 1547 வருடம் மாசி மாதம் அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்தவர் பூந்தானம் என்ற கிருஷ்ணனுடைய அருளுக்கு பாத்திரமான உயர்ந்த மகான். இன்றும் அந்த ஊரிலே பூந்தானத்தினுடைய இல்லமானது பராமரிக்கப்பட்டு பூந்தானம் வாழ்வதாக அங்கு இருப்பவர்கள் நம்புகின்றார்கள். அந்த அளவிற்கு கண்ணனிடத்திலே பக்தி செலுத்தியவர். உன்னிகிருஷ்ணன் மனசில் கலிக்கும் போல் உன்னிகள் வேணுமோ மக்களாய் என்று பூந்தானம் கண்ணனையே தத்தெடுத்துக் கொண்டவர். கண்ணனே சர்வமும் என்று நகே கேலோகேஸ்மின். அந்த பூந்தானத்திற்கு பாகவதத்தினிடத்தில் ஒரு பெரிய ஈடுபாடு. பாகவதத்தினுடைய சரித்திரங்களை சப்தாகத்தை அடிக்கடி குருவாயூர் கோயிலிலே வந்து படிப்பாராம். அவ்வாறு தன்னுடைய வீட்டிலேயும் படித்துக் கொண்டிருப்பார். அப்போது பாகவதத்தில் ருக்மிணி கிருஷ்ண பிரளய கலகம் என்ற ருக்மிணி கிருஷ்ணனுக்கு ஏற்பட்ட சம்பாஷணைகளை படித்து வைத்துவிட்டு மூடி வைத்துவிட்டு தான் ஸ்நானங்கள் செய்துவிட்டு மறுபடியும் வந்து படிக்கலாம் என்று திரும்பி வந்து படிக்க ஆரம்பித்தால் தான் படித்த இடத்திலேயே அந்த அடையாள குறிப்பானது இருந்ததாம். நாம் படிக்க மறந்து விட்டோமோ என்று நினைத்துக் கொண்டே மீண்டும் அந்த குறிப்பை வைத்து படுத்துக் கொண்டார். மறுநாள் காலையில் எழும்போது அந்த ருக்மிணி பற்றிய விவரங்களை படிக்க வேண்டும் என்றே அந்த இடத்தில் குறிப்பு இருந்ததாம். காரணம், இந்த பாகவதத்தினுடைய பூந்தானத்தினுடைய பாராயணத்தை அங்கு பார்வதியும் பரமேஸ்வரனும் கேட்டு அவர்களுக்கு இந்த இடத்தை தவிர வேறு எந்த இடத்தையும் பாராயணம் செய்யக்கூடாது என்ற சிந்தனை தோன்றியதால் அந்த குறிப்புகளை அங்கேயே வைத்து வாயன நன்னா உண்ணுண்டு பக்ஷே பக்தி விஷயத்தில் பூந்தானம் தன்னை யானு மேலே என்று பார்வதி தேவி அவரை குறித்து புலகாங்கிதமடையதாக அவருடைய சரித்திரமானது கூறுகின்றதே. அவருடைய பெருமைகளை சிந்தித்தவாறே நகே கேலோகேஸ்மின். குருவாயூரப்பா, இவ்வாறு எத்தனை பேருக்கு உன்னுடைய அருள் கிடைத்திருக்கின்றது என்று பட்டத்திரி தன்னுடைய கோரிக்கையை தொடர்கிறார். அதை எவ்வாறு அவர் தொடர்கிறார் என்பதை இந்த ஆலயத்தினுடைய திவ்ய தரிசனத்தோடு அடுத்த பகுதியிலே நாம் சிந்திக்கலாம்.